முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கௌதமின் ஃபோட்டோவை வாங்கி பார்த்த திலகா, பையன் நல்லா அழகாக இருக்காங்க, யார் என்னன்னு விசாரித்து இவனையே பேசி முடிச்சிடலாம். இனிமேல் நம்ம எங்கே பேசி முடிக்கிறது, எல்லாத்தையும் அவங்களே தான் பேசி முடிச்சிட்டாங்களே, வேறு வழியே இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சே தீரணும். தரகர் சொல்ல, என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா, பையன் நல்லா இருக்கான்னு சொன்னேன். ரகுபதி தலை குனிந்து உட்கார்ந்துருக்க, பையனை பற்றி சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் சார்கிட்ட சொல்கிறேம்மா. தரகர் எழுந்து கொள்ள ரகுபதியும் எழுந்து கொண்டார். காரில் வரும்பொழுது ரகுபதியும் தரகரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. ரகுபதியின் மனதில் ஏதேதோ எண்ணங்கள், குழப்பங்கள். பீச்சுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன்னு சொன்னவ அவனோட போயிருக்கா. அபி பர்ஸில் அவனோட ஃபோட்டோ, பர்த்டே பார்ட்டியில் அத்தனை பேருக்கும் நடுவில் அவனோட ஃபோட்டோ எடுத்திருக்கா. அபியா இப்படி அவளோட சம்மதம் இல்லாமல் இவ்வளோ தைரியமாக வந்து என்கிட்ட பொண்ணு கேட்க முடியாது. அதுவும் அவன் கடைசியாக சொன்னது, அபி நடத்த தவறிட்டாளா? நடத்த தவறுன ஒருத்தி என் வீட்டில் இருக்கக்கூடாது. கோபம் அவர் கண்ணை மறைக்க ஆவேசமாய் அலுவலகம் வந்தவர் கௌதமின் சட்டை கொத்தாக பிடித்தார். யூ ராஸ்கல்! தரகர் சார், நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வெளியில் இருங்க. தரகர் வெளியிலே போக, இதை பாருங்கள், நானும் அபியும் நெருங்கி பழகிட்டோம். இப்போது என்னோடய குழந்தை அவள் வயிற்றில். என்னை தவிர அபி யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். நீங்களா எங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சுருங்க. அந்த நேரம் ராஜன் வந்துவிட, ராஜன், நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் முருகன் கோவிலில் இவனுக்கும் அபிக்கும் கல்யாணம், அதை நீங்கள் தான் நடத்தி வைக்கணும். சார், என்ன சொல்கிறீங்க? அபிக்கு நாளைக்கு மறுநாள் கல்யாணமா? எந்த ஏற்பாடும் இல்லாமல்? எந்த ஏற்பாடும் வேணாம், நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. ராஜன் திருவென விழிக்க, இங்கே பாருங்க, அபி எனக்கு சொந்தமானவ. என் மேலே இருக்கிற கோவத்தை அவள் மேலே காட்டிடாதீங்க. அவள் மேலே ஒரு சின்ன கீறல் பட்டால் கூட உங்களை முண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். கௌதம் சவடாலே சொல்லிவிட்டு வெளியே போக தரகரும் அங்கிருந்து கிளம்பினார். ராத்திரி முழுக்க ரகுபதி வீட்டுக்கு போகலை. திலகா ஃபோன் பண்ணி பார்க்க, எனக்கு வேலை இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுங்க ராஜன். என்னால் இனிமேல் அபி முகத்தை பார்க்க முடியாது. அப்படி நான் அந்த முகத்தை பார்த்தா கோவத்தில் இடகுடமாக ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிடுவேன். கோவம் அவர் கண்ணை மறைத்தது. பிறந்ததுலேருந்து ஆசை பொண்ணுன்னு அவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தனோட நினச்சி பார்க்கும்போதே அவருக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அபி இப்படி இருப்பான்னு அவரால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. கடவுளே, நான் இப்போ என்ன செய்வேன்? திலகாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா உயிரையே விட்டுடுவா. மருது மாமா கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? சனிக்கிழமை முழுவதும் ஆஃபீஸ்லேயே இருந்தவர் சாயந்தரம் திலகாவுக்கு ஃபோன் பண்ணேன். என்னங்க, நேற்று காலையில் வீட்டுக்கு வந்துட்டு போனீங்க, இன்னும் வீட்டுக்கு வரல, எப்போ தான் வருவீங்க? திலகா, நான் சொல்கிறத கவனமாக கேளு. என்னங்க, குரலே ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது பிரச்சனையா? திலகா, குறுக்க பேசாமல் நான் சொல்கிறத மட்டும் கேளு. நாளை காலையில் 6 மணிக்கெல்லாம் ராஜன் நம்ம வீட்டுக்கு வருவார். அபியை கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி அவளுக்கு தேவையான துணிமணி எல்லாத்தையும் ஒரு பேக்கில் எடுத்து வச்சிரு. அவளுக்குன்னு வாங்கின எல்லா நகையும் ஒரு பேக்கில் எடுத்து வை. அபிக்கிட்ட அந்த பையெல்லாம் கொடுத்து ராஜனோட அனுப்பிவிடு. எதுக்குங்க இதெல்லாம்? நாளைக்கு அபிக்கு கல்யாணம். என்ன சொல்கிறீங்க? அபிக்கு கல்யாணமா? எனக்கு ஒன்றுமே புரியல. என்னென்னவோ சொல்கிறீங்க. இதை பாரு, உனக்கு எதுவும் புரிய வேண்டாம், நான் சொன்னதை மட்டும் செய். ஏங்க, நீங்கள் ஏதோ குழப்பத்தில் பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வாங்க. இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வரேன். திலகா, கடைசியாக ஒன்று சொல்கிறேன். ஒன்று, நாளைக்கு அபி கழுத்தில் தாலி ஏறணும், இல்லை உன் கழுத்தில் இருக்கிற தாலி இறங்கிடும். என்னங்க இப்படி?
ரகுபதி ஃபோனை வைத்து விட்டார். என்ன செய்வதென்று தெரியாமல் திலகா மீண்டும் மீண்டும் ஆஃபீஸ் நம்பருக்கு முயற்சிக்க ரகுபதி ஃபோனையே எடுக்கவில்லை. என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திலகா குழம்பி போயிருக்க, என்னாச்சுமா? அப்பா 2 நாளாக வீட்டுக்கே வரல, எங்கே போயிருக்காரு? அபி, எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, நான் சொல்கிற மாதிரி செய். என்னம்மா? 2 பேக்கில் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. இன்னொரு பேக்கில் உனக்குன்னு அப்பா நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாரல்ல, அதையெல்லாம் எடுத்து வை. எதுக்குமா இதெல்லாம்? சொன்னதை மட்டும் செய் அபி. ராஜன் எவ்வளவு சொல்லியும் ரகுபதி கேட்கவில்லை. வேறு வழியின்றி அவரும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே அபி வீட்டுக்கு வர திலகா அபியை மணப்பெண் போல் ஜோடித்திருந்தார். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மைத்திரி எழுந்திருக்கவே இல்லை. என்னம்மா, எதுக்காக என்னை கல்யாண பொண்ணு மாதிரி ஜோடிக்கிறீங்க? பொங்கி வந்த கண்ணீரை கஷ்டப்பட்டு அடுக்கிய திலகா, அபி, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்பா உன்னை கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி பண்ண சொன்னார். உன்னை ராஜன் அங்கிள் கூட அனுப்பிவிட சொன்னார். எதுக்குமா? எனக்கு எதுவும் தெரியல. நீ ராஜன் அங்கிள் கூட போ, நானும் அப்பாவும் பின்னாடியே வரோம். டிரைவர் வேண்டாம் என்று சொன்ன ராஜன் பேக்கை எடுத்து காரில் வச்சுக்கிட்டு, பின் சீட்டில் உட்காருமா. கார் கோயில் வாசலை அடைய கௌதம் பட்டு வேஷ்டி சட்டையில் அழகாய் நின்றிருந்தான். காரிலிருந்து இறங்கிய அபியை கண்களில் நிறைப்பு கொண்டவன் அபி கௌதமை பார்க்க, இங்கே என்ன நடக்குது? உனக்கு எனக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் அபி. கல்யாணமா? என்ன சொல்கிறீங்க அங்கிள்? என்ன இதெல்லாம்? இது எல்லாமே உங்கள் அப்பா ஏற்பாடு தான் அபி. நீ எதுவும் பயப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பாவும் அம்மாவும் வந்துடுவாங்க. முகூர்த்தத்துக்கு நாழி ஆகுது, சீக்கிரம் வாங்க. ஐயர் சத்தம் போட தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று அபிக்கு புரியவில்லை. கோடீஸ்வரர் ரகுபதியின் செல்ல மகள். அவள் கல்யாணத்துக்கு ஒரு காக்கா கூட இல்லை, ஒரு மண்டபம் இல்லை, ஒரு மேலதாளம் இல்லை. ஐயர், ராஜன், கௌதம், அபி 4 தவிர அந்த கோவிலில் வேறு யாருமே இல்லை. 2 பேரும் மாலையை மாற்றிக்கோங்க. ஐயர் மந்திரம் சொல்லி தாலியை எடுத்து கொடுக்க, அங்கிள் என்ன இதெல்லாம்? அப்பா அம்மா 2 பேருமே இல்லாமல் இது எப்படி? முகூர்த்த நேரம் முடிய போகுது, சீக்கிரம் தாலியை கட்டுக்கோங்க. அபி, என்னை அப்பா ஸ்தானத்தில் நினச்சிக்கோ. அப்பாவும் அம்மாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. முகூர்த்த நேரம் தவறக்கூடாதும்மா. தம்பி, நீங்கள் தாலியை கட்டுங்க. நல்ல நேரத்தில் கௌதம் அபியின் கழுத்தில் தாலியை கட்டிவிட அபிக்கு யோசிக்க கூட அவகாசம் இல்லை. கோயிலை சுற்றி வந்ததும் ஐயரும் உள்ளே போய்விட தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அபி குழம்பி போனாள். தம்பி, அடுத்தது என் வீட்டுக்குத்தான். வீடு எங்கே இருக்குது? செங்கல்பட்டு. அங்கிள், அப்பா அம்மா வரவே இல்லையே. அபி அழாத குறையாய் கேட்க, அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு நேராக வந்துடுவாங்க, நீ வாமா. கார் செங்கல்பட்டை அடைந்தது. செங்கல்பட்டிலிருந்து உள்ளே ஒரு 7 கிலோமீட்டர் போக அந்த வீட்டின் முன் கார் நின்றது. தம்பி, உங்கள் வீடு இதுதான்? என் வீடு. இதுவா உங்கள் வீடு? ஆமாம். இங்கேயா 2 பேரும் இருக்க போகிறீங்க? ஏன், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா? இல்லை உங்கள் அபி மட்டும் வானத்திலிருந்து குதிச்சு வந்தாளா? கௌதம் என்ன பேசுகிறான் என்று ராஜனுக்கே ஒன்றும் புரியவில்லை. தம்பி, நீங்கள் முதல்ல தம்பி தம்பின்னு கூப்பிட்றத நிறுத்துங்க. நான் உங்கள் தம்பி இல்லை. சாரி சார். ராஜன் பேக்கை எடுத்து வைக்க, இதெல்லாம் என்னது? ஒரு பேக்கில் நகை இருக்குது, இன்னொரு பேக்கில் ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ் இருக்கிற பேக்கை மட்டும் எடுத்து இந்த பக்கம் வை. நகை இருக்கிற பேக் எடுத்து மறுபடியும் கார்லேயே வை. அபி அமைதியாக இருக்க, சொன்னது காதில் விழலையா? எடுத்து வைன்னு சொன்னேன். அவன் போட்ட சத்தத்தில் ராஜனே அலறிவிட அபி வேகமாக எடுத்து காரில் வைத்தாள். நீ போட்டிருக்கிற நகையெல்லாம் கழட்டு.
ராஜனுக்கு எது பேசவும் அச்சமாக இருந்தது. நகையை கழட்டிடி. அபி எதிர்த்து பேசாமல் நகையை கழட்டினாள். முரட்டுத்தனமான கழட்டிடி. அந்த வார்த்தையிலேயே அபி அடிபட்டு போனாள். இதுவரை அவளை வாடி போடி என்று யாருமே அழைத்ததில்லை. எல்லா நகையும் கழட்டி எடுத்தவ கௌதமை பார்க்க அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வை. தாலியை தவிர உன் உடம்புல ஒரு பொட்டு நகை இருக்கக்கூடாது. அந்த கம்மலையும் கழட்டு. தம்பி, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். அந்த குழந்தைக்கு இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணம் ஆன அன்னைக்கே அந்த குழந்தைய அலங்கோலப்படுத்தாதீங்க. அந்த கம்மலாவது இருக்கட்டும். சரி, நீங்கள் கிளம்புங்க. போய் உங்கள் முதலாளிக்கிட்ட சொல்லுங்கள், நகை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன். அவளை தவிர அவள் உடம்புல ஒரு பொட்டு நகை இல்லை. நீங்கள் கிளம்பலாம். ஏனோ அபியை பார்க்க பார்க்க ராஜனுக்கே அழுகை வந்தது. ஆசை ஆசையாய் செல்லமாய் ஒரு ராணியை போல் வளர்ந்தவள் அபி. இன்னைக்கு இந்த மரணங்கிட்ட இப்படி தவிக்க விட்டுட்டு கிளம்புறேன். அபியின் அணுகுமுறை எல்லோருக்குமே மிகவும் பிடிக்கும். அதுவும் ராஜனுக்கு அபி என்றால் ரொம்பவே ஸ்பெஷல். அங்கிள் அங்கிள் என்று அவர் மேல் பாசத்தை பொழிபவள். தலையெழுத்து பிரகாரம் நடக்கட்டு குழந்தை. ராஜன் அங்கிருந்து கிளம்பி விட்டார். ராஜன் போன பிறகே கௌதம் வீட்டு கதவை திறந்தான். ஒரு சிறிய ஓலை வீடு. ஒரு தட்டி கட்டி கிச்சனை தனியாக தடுத்திருந்தார்கள். ஆரத்தி எடுக்கக்கூட யாரும் இல்லை. கௌதம் உள்ளே போய்விட அபி மெதுவாக உள்ளே வந்தாள். அபியோட ரூமை விட அந்த வீடு சின்னது. உள்ளே வந்தவன் மாலையை கழட்டி ஆணியில் மாட்டிவிட்டு, நீ இரு, நான் வரேன். எதுவுமே சொல்லாமல் வேகமாக வெளியே கிளம்பிட்டான் கௌதம். அபிக்கு அந்த இடமே பயமாக இருந்தது. அப்பா அம்மா ஏன் வரல? அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்கலான்னு பார்த்தாலும் ஃபோன் பண்ணவும் காசு இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? இவர் ஏன் ராஜன் அங்கிள்கிட்ட இப்படி எரிஞ்சு விடுறாரு? ஒருவேளை அப்பாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையோ? ஆனால் அப்பாவோட விருப்பம் இல்லாமல் இவரால் எப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கௌதமே சொல்லாமல் அபியின் எந்த கேள்விக்கும் அவளுக்கு பதில் தெரிய போவதில்லை. கொஞ்சம் மளிகை பொருள் மட்டும் கௌதம் வாங்கி வந்திருந்தான். மதிய வேலை என்பதால் மதியம் சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டான். போன 1 மணி நேரத்தில் அவன் திரும்பி வர, இதெல்லாம் தினமும் சாப்பிட்ணுமில்ல, அதுக்கு மளிகை சாமான் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கு. கௌதம் வந்த பிறகே அபி பின்கதவை திறந்தால் ஒரு கழிவறை மட்டும் இருந்தது. குளியலறை தென்னங்கீற்றால் கட்டியிருந்தார்கள். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கிணறு. பின்புறம் எங்கும் பச்சை பசேல் என்று வயல்வெளி. அபிக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. என்னை சுற்றி என்ன நடக்குது? எல்லாவற்றையும் எடுத்து அடுக்கி ஏற கட்டவே மணி 2 ஆயிடுச்சு. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாதது கண்ணை வேறு இருட்டி கொண்டு வந்தது. சரி, சாப்பிடலாம் வா. 2 பட்டை சாதத்தை பிரித்து வைக்க தக்காளி சாதம் இருந்தது. உண்மையிலேயே அது கௌதமுக்கு 10 சந்தேகம்தான். 2 பொட்டலம் மட்டுமே வாங்கி வந்திருந்தான். நீங்களே சாப்பிடுங்க. ஏன் இந்த சாப்பாட்டெல்லாம் பார்த்தா கேவலமாக இருக்கா? உண்மையிலேயே அபி அவனுக்கு பத்தாதுங்கிறதால தான் அப்படி சொன்னான். ஆனால் அவன் குதர்க்கமாக பதில் சொல்ல, நீங்கள் பாரு, இந்த நிமிஷத்துலேருந்து நீ கோடீஸ்வர ரகுபதியோட பொண்ணுங்கிறத மறந்துடு. நீ இந்த கௌதமோட ஒய்ஃப். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிக்கோ. ஒழுங்காக வந்து சாப்பிடு. அதற்கு மேல் அபி மறு வார்த்தை பேசாமல் அவனோடு சாப்பிட, அதன் பிறகு கௌதம் அபியிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்பா அம்மா அபி ஏதோ கேட்க அவன் அங்கிருந்து எழுந்து வெளியே போய் விட்டான். சாப்பிட்டுட்டு வெளியே போன கௌதம் 7 மணிக்குத்தான் வந்தான். வரும்போது அவன் கையில் ராத்திரிக்கான டிஃபன், இந்தா இது நைட்டுக்கு,
நாளையிலேருந்து நீ தான் சமைக்கணும். கிணத்துல தண்ணி மொண்டு குளிச்சுட்டு வந்தவன் நீ போய் குளிச்சுட்டு வா. கிணத்து தண்ணீர் சில்லுன்னு இருக்க அவன் மூந்து வச்ச தண்ணியில் அபி குளிச்சுட்டு வந்தா. தென்னங்கீற்றாலான திறந்த குளியலறையில் குளிக்கவே அபிக்கு உடலெல்லாம் பூசியது. ஒரு வழியாய் குளித்து விட்டு வந்து புடவையை கட்டியவள், சாப்பிடலாம் வா. இட்லி இருக்க மெதுவாய் அதை சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பிட்டு முடித்து மணி 8 ஆகி இருக்க கதவுகளை தாழிட்டவன், பாயை போடு அபி, இதை தலையில் வை. பூவை எடுத்து கையில் கொடுத்தான். அதை வாங்கும்போதே அபிக்கு உள்ளுக்குள் திக்கென்று இருந்தது. விளக்கை அணைத்தவன், அபி. பின்புறமாக அபியை வேகமாக அணைத்தான். அவசரமாய் அபியின் புடவைக்கு விடுதலை கொடுத்தவன் மெதுவாய் அழைத்து வந்து அவளை பாயில் படுக்க வைத்தான். அபியின் இதய துடிப்பு அவளுக்கே கேட்க ஆரம்பித்தது. ஜன்னலும் சாத்தியிருக்க அந்த ஜன்னல் இடுக்கு வழியாக தெரிந்த லேசான நிலவு ஒளியில் அபியின் உடல் ஜொலித்தது. கௌதமின் கைகள் அபியின் அங்கங்களை அளந்து கொண்டிருக்க பெண்ணவளோ கூச்சத்திலும் வெட்கத்திலும் தவித்து கொண்டிருந்தாள். அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் அவளது மொத்த ஆடைக்கும் விடுதலை கொடுத்தவன் முத்தத்தால் அவளை அளந்து கொண்டிருந்தான். அவனது வேகம் அபியை நிலைகுலைய வைத்தது. முதல் கூடலின் வலி, மனக்குழப்பம் எல்லாம் சேர்ந்து அபியை ரொம்பவே சோர்வாக்கியிருக்க அவனது மென்மை கொஞ்சம் கொஞ்சமாய் வன்மையாக மாறியிருக்க அதை தாங்க முடியாமல் பின்னவளோ துடிதுடித்தாள். ராத்திரி முழுக்க ஒரு நிமிஷம் கூட அவளை தூங்க விடாமல் மீண்டும் மீண்டும் நாடிக்கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் சோர்ந்து போனவள் அவனை தடுக்கும் வழி தெரியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய அமைதியாய் படுத்திருந்தாள். மீண்டும் அபியை நாடியவன் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை தெரிந்து கொண்டு, ஏன் நான் தொட்டா பிடிக்கலையா? அபி அமைதியாய் இருக்க, உன்னை மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரி ஏழை பசங்க தொட்டா அருவருப்பாக இருக்கும்ல என்று கூறிக்கொண்டே மீண்டும் அபியை நாடினான்.